Hi friends, welcome to Saran Mega's Kitchen. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சரண் மெகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் மோர் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. பொதுவாக மோர் குழம்பு பார்த்திங்கன்னா நீர் சத்துள்ள காய்கறி மாதிரி தான், சுரக்காய், வெள்ளை பூசணிக்காய் அதில் தான் செய்வாங்க. இன்றைக்கி நம்ம வெண்டைக்காயில் செய்யலாம். அதுவும் ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்திங்கன்னா, நான் நாட்டு வெண்டைக்காய் எடுத்துருக்கேங்க. அந்த நாட்டு வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா பீட்ரூட் கலரில் இருக்கும். நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. அதில் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். இப்போ ஒரு ஃப்ரை பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வெண்டைக்காய் உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு சிலர் வந்து சாம்பாருக்கு மாதிரி நீள நீளமாக கட் பண்ணுவாங்க. உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த வெண்டைக்காய் பற்றி சொல்லணும்னு பார்த்திங்கன்னா, இது ஒரு மேஜிக்கல் வெண்டைக்காய்னு கூட சொல்லலாங்க. நான் உங்களுக்கு அதனால தான் இதை வதக்கிறது ஃபுல்லும் காமிச்சிருக்கேன். அந்த வெண்டைக்காய் நம்ம ஃப்ரை பண்ண அதோட கலர் பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் சேஞ்ச் ஆகிடுங்க. குக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது நாட்டு வெண்டைக்காய்னே நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி உள்ளே பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும். அந்த பார்ட்டிஷன்ஸ் நார்மல் வெண்டைக்காயோட இதில் பார்த்திங்கன்னா நிறைய பார்ட்டிஷன்ஸ் இருக்குங்க. குட்டி குட்டியாக அந்த சீட்ஸ் உள்ளே இருக்கிறதுக்கு அந்த பார்ட்டிஷன் இருக்குது பார்த்திங்களா. பார்த்தாவும் உங்களுக்கு தெரியும், அப்படியே பூ மாதிரி இருக்கும், நிறைய இருக்கும் இதில். அதை வச்சும் கண்டுபிடிச்சிடலாம் இது நாட்டு வெண்டைக்கான்னு சொல்லிட்டு. நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருந்திருக்கேன் உங்ககிட்ட, நான் நாட்டு ரக காய்கறிகள் ஏதாவது எனக்கு கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. அதில் இதுவும் ஒன்று தாங்க. இது ஒரு வகையான நாட்டு வெண்டைக்காய். பாருங்கள், நம்ம ஃப்ரை பண்ண அந்த பீட்ரூட் கலரில் இருந்த வெண்டைக்காய் வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. இது டேஸ்ட்டும் டிஃபர் ஆகும். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம நார்மலாக இருக்க வெண்டைக்காயில் இருக்கிறத விட இந்த வெண்டைக்காயில் வளவழுப்பு தன்மை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ எண்ணெய் விட்டு இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம மோர் குழம்புக்கு தேவையான மோர் எப்படி தயார் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ காய் ரெடி பண்ணியாச்சு. நான் 1/2 லிட்டர் புளிச்ச தயிர் எடுத்துருக்கேங்க. ரொம்ப ஜாஸ்தியாகவும் புளிக்கக்கூடாது, புளிக்காமலும் இருக்கக்கூடாது. கரெக்டான புளிப்பில் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு மோர் குழம்பு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அந்த தயிரை மிக்சர் ஜாரில் போட்டு அடிச்சுக்க போகிறோம். நீங்கள் வெறுமனே கையில் வச்சு அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டி கட்டியாக இருக்கும், திரியாக நைஸாக வராது. இல்லை அப்படின்னா நீங்கள் பீட்டர் இருந்தால் பீட்டரில் கூட பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை விட ரொம்ப ஈஸிங்க. மிக்சர் ஜாரில் போட்டு ஒரு 2 சுற்று விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா க்ரீம் மாதிரி வந்துடும். தயிர் ஃபுல்லாக லைட்டாக தண்ணி விட்டுட்டு நல்லா சுற்றி விட்டுருங்க மிக்சர் ஜாரில். மோர் குழம்புக்கு தேவையான மோர் இப்போ தயார் பண்ணியாச்சு. அடுத்ததாக மோர் குழம்புக்கு பேஸ்ட் நம்ம அரைச்சிருவோம். அதாவது மசாலாங்க, என்ன போட போகிறோன்றது அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக காரத்துக்கு ஏற்ப மிளகாங்க. பச்சை மிளகாய் என்னோடது காரமே இருக்காது, ஸோ நான் 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இஞ்சி பார்த்திங்கன்னா ஒரு 5-6 துண்டு எடுத்திருக்கேன். ஜீரகம் ஒரு 3/4 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இப்போ நம்ம மோர் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். நம்ம ஏற்கனவே வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணோம் இல்லையா, அந்த பேன்லேயே கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு, மோர் குழம்புக்கு வாசனையே பார்த்திங்கன்னா தாளிப்பில் தாங்க இருக்குது. ஸோ கவனமாக எதுவும் கருகிடாமல் தாளித்து போட்டோம் அப்படின்னா ரொம்ப சுவையாக இருக்கும். கடுகு வெடித்ததுக்கப்புறமா கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. உளுத்தம்பருப்பு செவக்க வறுத்துக்கோங்க. அடுத்ததாக கருவேப்பிலை, அடுத்ததாக 4 காய்ந்த மிளகாய் நான் போட்டுக்கிறேன். காய்ந்த மிளகாய் கொஞ்சம் செவந்து வரணுங்க. அடுத்ததாக ஒரு கையளவு சின்ன வெங்காயம் நான் நல்லா நறுக்கி வச்சுருக்கேன் சாம்பாருக்கு மாதிரி, அதையும் போட்டு இதில் வதக்கி விட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா சேர்த்துக்கோங்க. எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே சின்ன வெங்காயம் மோர் குழம்புக்கு சேர்த்துக்கிட்டா ரொம்ப பிடிக்குங்க, அதனால் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பிடிக்குன்னா சேர்த்துக்கோங்க, இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. ரொம்பவும் வதங்க வேண்டாம், ஒரு 1/2 வேக்காடு அளவுக்கு வதங்குச்சு அப்படின்னா போதும். பாருங்கள், இந்த மாதிரி வதங்கி வந்துச்சுன்னா போதும். அடுத்ததாக நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காய் அதில் சேர்த்துக்கிறோம்.
இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. மோர் குழம்பு செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப 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 ஈஸிங்க. அதே மாதிரி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ அடுத்ததாக கொஞ்சமாக மஞ்சள் தூள் அதையும் சேர்த்து அந்த எண்ணெயிலே கிளறி விட்டுருங்க. எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் மோர் குழம்பு எதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதத்துக்கு மட்டும்தான் இது நல்லா செட் ஆகுங்க. இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சி எடுத்துருக்க விழுதை இதில் சேர்த்துக்க போகிறோம். அதாவது தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி, சீரகெல்லாம் போட்டு அரைச்சோம் இல்லைங்களா, அது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்க போகிறோம். இதில் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ கொஞ்சமாக நம்ம மிக்சர் ஜாரில் தண்ணி விட்டு அலசி இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் கிளறி விட்டுட்டு இந்த மசாலா நல்லா குக் ஆகிற அளவுக்கு வெயிட் பண்ணுங்க. நல்லா கொதிச்சு இதெல்லாமே நல்லா வெந்து வரணும் உங்களுக்கு. அப்போ தான் அந்த மசாலா எல்லாமே இந்த காய்கறி கூட பைண்ட் ஆகும். இப்போ கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில். இப்போ நம்ம அரைச்சி விட்ட விழுது எல்லாமே கொதித்து நல்லா ரெடி ஆகிடுச்சு அப்படின்னா மோர் குழம்பு ரெடியான மாதிரிங்க. ஏன் அப்படின்னா நம்ம மோர் விட்டோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். லைட்டாக சூடேறினா போதும். ரொம்ப நேரம் சூடு பண்ணிங்க அப்படின்னா மோர் வந்து திரிஞ்சிடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா அந்த மசாலா எல்லாமே நல்லா சுண்டி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம ஏற்கனவே மோர் குழம்புக்கு ரெடி பண்ணி வச்சுருக்க மோரை இப்போ சேர்க்க போகிறோம். குழம்பு ரொம்ப தண்ணி போல் ஆகிடுன்றதுக்காக தான் நம்ம தயிர் அரைக்கும் போதே கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கணுங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு டேஸ்ட்டும் வராது, நிறைய தண்ணியாக வந்துடும் உங்களுக்கு குழம்பு. ஸோ டேஸ்ட் வராது, குழம்பு கன்சிஸ்டன்சியும் வராது. இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு லைட்டாக சூடேறினோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா சுவையான மோர் குழம்பு ரொம்ப ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி நம்ம பார்த்தாச்சுங்க. இது சூடான சாதத்து கூட பரிமாறணும் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் சரண் மேகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.